ஆய்வு அறிவித்தோம். எந்த ஒரு நிறுவனத்திற்கு நேர முகாமைத்துவம் என்பது அவசியம். அதில் குறிப்பாக பாடசாலைகளுக்கு நேர முகாமைத்துவம் என்பது இது அவசியம். காரணம், இந்த நேர முகாமைத்துவம் தவறினால் பாடசாலைகளில் நீக்காக தெரிவித்து மாணவர்கள் தாமதத்திற்காக அடைவு மட்டங்கள் பெருகி இந்த மாணவர்கள் காலை ஒட்டுமுறை கலந்துள்ள அவசியத்தில் ஒழுங்கு சாத்தியத்தை பொதுவாக பாடசாலைகள் காணப்படுகிறது. அந்த வகையில் இருக்கிற பாடசாலைகள் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தமாக எனது பாடசாலை கட்டிடத்து கல்விகளில் உள்ள ஒரு தேசிய பாடசாலையாக காணப்படுகிறது. இந்த பாடசாலை பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தமான ஒரு பாடசாலையாக காணப்படுகிறது. நமது பாடசாலை நாங்கள் திருச்சியாக இளைஞருக்கு அதுக்கு ஆய்வு பெருமாற்றமாக ஆய்வு பெற்று. வணக்கம். ஒரே ஒரு கேள்வி. உங்களுடைய ஆய்வு சிறப்பானது. நீங்கள் அதை குறிப்பிட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்றாலும் சபையோருக்காக இந்த வரவு கூடின பிள்ளைகளுக்கும் வரவு குறைந்த பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள பொறுப்புகள் அல்லது தோட்டும் போதும் இதுக்கு இடையில நீங்க கண்டுபிடிப்பு வார்கள். அதாவது சார், இந்த வரவு குறைந்த மாணவர்கள் பெரும்பான்மையான, அதாவது மிக்ஸ் சயின்ஸை பொறுத்தளவில் அவைய கூடுதலாக ஒரு 3-4 பேரே காட்டப்பட்டிருக்கின்றது. அது நீங்கள் நான் நினைக்கிறேன் இந்த அளவு சார் பண்பு சார் மெலட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நமது பாராட்டுகள் தான் கூட அந்த பாஸ் பண்ண வீதம் ஒன்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். அடுத்தது கலைத்துறையை பொறுத்தளவும் இந்த 28 வீதம் என்ற சமகாலத்துக்கு பொருத்தமான ஒரு ஆய்வு தலைப்பு. இந்த விஞ்ஞானம் தொழில்நுட்ப துறைகளை அடிப்படையாக கொண்டது. எமது பாடசாலையில் எமது செயற்பாடுகளில் மாணவர்கள் வரவானது மிக முக்கியமாக உள்ளது. அடுத்தது வரவை பெற்றுக்கொள்வதில் சந்தர்ப்பம் காணப்படும். அந்த பெறுபர்களை பெற்றால்தான் அடுத்த கட்ட உயர் கல்விகளை பெறுவதற்கு பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள். அடுத்தது இப்பிரச்சனைக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மாணவர்களுக்கான தீர்வுகளையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். முதலாவது நிலைத்தரவு வினாக்கொத்து மாணவர்களை கொண்டு வினாக்கொத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டது. அடுத்து கலந்துரையாடல் தினசரி வரவு பதிவேட்டி தகவல்கள், என்னுடைய வரவு சம்பந்தமாக தகவல்கள் எங்கள் எக்ஸெல் ஊடாக சலாவை வரைவு சக்கர வரைவு மூலம் இந்த பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எமது பாடசாலையில் இந்த கண்டுபிடிப்புகள் 160 வருடாந்த வரவு வீதம் 160 நாட்கள் காணப்பட்டது. 2 வருடங்களுக்கு. இலக்கம் 53வது சுற்று நிறுவனத்தின்படி ஒரு மாணவர் பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் என்று சொன்னால் 80% வரவினை அடைய வேண்டும். ஆனால் எமது பாடசாலையில் ஆக குறைந்த வரவினை பெற்ற மாணவரின் பெர்சன்டேஜ் 71% காணப்பட்டது. ஆக குறைந்து 24% அடையும் மட்டம் வீழ்ச்சி காணப்பட்டது. அதுபோல தொழில்நுட்பத் துறையில 42% வரவின்மை வீதம் காணப்பட்டு 67% வீழ்ச்சி ஏற்பட்டது. அடையப்பட்டதுல கணித பிரிவில் 60% காணப்பட்டது. ஆகவும் சித்தியின்மை 25% கண்டறியப்பட்டது. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து 35% மாணவர்கள் பரீட்சையில் உயர்கல்வி வாய்ப்போ அல்லது பல்கலைக்கழகம் செல்லும் வாய்ப்பையும் இழந்து 2 பாடங்களிலும் பிரச்சனைக்கான காரணங்களாக பின்வருவன கண்டறியப்பட்டது. பாடசாலை நேரத்தில் தொழிலினை நாடி சென்றது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. இன்றைய இலங்கையின் பொருளாதார நிலை சம்பந்தமான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 180-90% வறுமை கோட்டில் வறுமை மிகவும் கஷ்டப்பட நாடி செல்லும் நிலை மாணவர்களில் காணப்படுகிறது. செட்டிவாளி கிராமத்தை பொறுத்தளவில் இந்த உயர்தர மாணவர்கள் பெயிண்டிங் மற்றும் குருத்தோலை
காணப்படுகின்றது. அடுத்தது குடும்ப வறுமை. எல்லோருக்கும் தெரியும், அந்த குடும்ப வறுமை இங்கே இப்பொழுது இலங்கையில் முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகின்றது. அடுத்தது களியாட்ட நிகழ்வுகளில் பங்கேற்று சில உயர்தர மாணவர்களின் நிலைப்பாடு களியாட்ட பங்கேற்று, அதாவது இருக்கிற மாணவர்கள் மீத்திறன் குறைந்த கூடிய மாணவர்களோடு போட்டி போடாமன்ற அந்த நிலையில அவை கொஞ்சம் பயந்து அந்த பாடசாலைக்கு வராமல் இருக்கிற காரணங்களும் கூட இருக்கிறது. அதான் பரீட்சைகளை எதிர்கொள்வது. இப்போ 5 தவணை பரீட்சைகள் இடைபெறுவதை சொன்னால் அங்கே கிட்டத்தட்ட அந்த பரீட்சைக்குரிய நாட்கள் 100 நாட்கள் கிட்ட செல்லும். அந்த 100 நாட்கள் எடுக்கும். ஏன்னு சொன்னால் 20 நாட்கள் உயர்தரத்துக்கு பரீட்சை எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு தவணைக்கு 20 நாட்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது காணப்படுகின்றது. அடுத்து பெற்றோரின் அக்கறையின்மை. மாணவர்கள் எங்க செல்கிறார்கள், பாடசாலை வெளிக்கிட்டு போய் பாடசாலைக்கு தான் வாரார்கள் என்பதை கூட கல்வியை பயின்று வாருகிற மாணவர்கள் உயர்தரத்துக்கு வந்த பிறகு அங்கிருக்க வினா பேப்பர் அடுத்தது அதனுடைய சிலபஸ்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பலவீனம் பயம் ஏற்படுகின்றது. அதனால அதை கல்வி கற்கிறது கூடாதையும் கொஞ்சம் மாணவர்கள் வராதற்கு காரணமாகிறது. அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் தொலைபேசி பாவை என்பது எல்லாரும் அறிந்த உண்மை. தொலைபேசி தூக்கினா காலையில் தூக்கினா அதே தொலைபேசியில் மூழ்கி இருக்கும் தீர்வுகள் நாங்கள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தல். எங்களுடைய முதலாவது மாணவர்கள் அந்த தொழிலுக்கு செல்வதால பாடசாலை இருந்த தொழிலுக்கு செல்வதால அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என்ற விஷயத்தோட நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அடுத்தது விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துதல், பெற்றோர் மாணவர்களுக்கான சுமூகமான உறவுகள் வழி ஏற்படுது. அதாவது இந்த குடும்பத்தில் அதாவது மீத்திறன் கூடிய மீத்திறன் குறைந்த மாணவர்களுக்கு அந்த கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியுள்ளது. அடுத்த மாணவரை கவரக்கூடிய நவீன கற்பித்தல்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. சுருக்கமாக கேட்க முடியும். இப்படியான தரவுகள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். தானே ஆகவே அடுத்த முறை அடுத்தடுத்த வருடங்கள் ஆய்வு செய்கிற போது மாற்றங்கள் செய்து கொண்டா நல்ல. இப்போ எதிர்மறை தாக்கங்கள் எங்கே எதிலே பல விடயங்கள் வரும். வீட்டிலே வரலாம், சமூகத்திலே வரலாம், பல இடங்களில் வரும். எதிர்மறை தாக்கம் எதிலே உங்களை பொறுத்த கற்றலே தான் வந்து கிடைக்கும். பார்த்து ஆய்வுடைய நோக்கமாக காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆய்வுக்காக நாங்கள் மேற்கொண்ட ஆய்வு முறைகளை பண்புசார் அளவுசார் தகவல்கள் பெறப்பட்டன. அந்த வகையில் காலை நேரத்தில் சம்பந்தமாக வர மாணவர்களது பெயர் பட்டியல் வகுப்பு ரீதியாக சேகரிக்கப்பட்டது. அந்த மாணவர்களிடமிருந்து 10க்கு 1 வீதம் என்ற அடிப்படையில் நேர்காணலினூடாக கொஞ்சம் குறைவாக காணப்படுவது ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த காலை 1 முதல்ல கொஞ்சம் தாமதமாக வாழ்றதுனால இந்த மாணவர்களுக்கு சில ஒழுக்கம்சார் பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருப்பது அவதானிக்கப்பட்டது. அந்த வகையில் எமது ஆய்வுடைய நோக்கம் இந்த தாமதமாக வருகை செய்யக்கூடிய மாணவர்கள் சில தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உதாரணமாக இந்த தாமதமாக வரும் மாணவர்கள் மேலும் இந்த 2ஆம் நிலை தேர்வுகளாக ஆவண பரிசீலனை அடிப்படையில் இந்த புள்ளி பதிவேட்டி மூலமாக இந்த பண்புசார் தகவல்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மூலமாக ஒரு பகுப்பாய்வு செய்யப்பட்டு காரணங்கள் கண்டறியப்பட்டது. வகுப்பு ரீதியாக பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தாமதமாக வார மாணவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 115ஆக காணப்பட்டது. இது மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 9% காணப்பட்டுக் கொண்டிருக்கிறத நாங்கள் அவதானிக்க. இந்த தாமதமாக வார மாணவர்கள் இந்த ஆவண பரிசீலனை மூலம் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் இந்த முதலாம் பாடத்தில் இந்த தாமதமாக வார மாணவர்கள் முதலாம் பாடத்தில் பெற்ற சராசரி புள்ளி 41ஆக காணப்படுது. அதே மாணவர்கள் 2ஆம் பாடத்தில் பெற்ற சராசரி புள்ளி 54ஆக காணப்படுது. அப்ப கிட்டத்தட்ட 13 புள்ளிகள் வித்தியாசமாக காணப்படுகிறது. அதாவது தாமதமாக முதலாம் பாடத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறது. எங்கள் ஆய்வினூடாக நாங்கள் கண்டறியப்பட்ட விடயமாக காணப்படுகிறது. அந்த வகையில இந்த மாணவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த மாணவர்களிடம் காணப்படக்கூடிய இந்த தாமத வருகைக்கான காரணங்களாக நாங்கள் 4 காரணங்களை இனங்கண்டுள்ளோம். அதில் முதலாவது காரணமாக நாங்கள் கண்டறிந்த காரணம் குடும்பங்களுக்கான சில தொழில் வாய்ப்புகளில் சிறு தொழில்களில் ஈடுபட்டுவிட்டு
பாடசாலைகளுக்கு வாரத்தால சற்று தாமதமாக வருவது அந்த மாணவர்களின் தரவுகளிலிருந்து கண்டறியப்பட்டது. இரண்டாவது காரணமாக இந்த பாடசாலை மாணவர்கள் எங்களது பாடசாலை சுற்றுவட்ட கிராமங்களில் இருந்தும் பாடசாலைக்கு மாணவர்கள் வருகை தருவதனால அந்த பாடசாலைக்கும் அந்த மாணவர்களுடைய வீட்டிற்கு மனையில் உள்ள தூரம் சற்று அதிகமாக காணப்படுகிறது. இந்த கல்வியில் அந்த மாணவர்களுடைய கல்வியில பெருசாக ஆர்வம் செலுத்துறது இல்லை. அதாவது அந்த மாணவர்கள் நேரத்துக்கு பாடசாலைக்கு போகின்றார்களா இல்லையா என்ற ரீதியில கவனம் செலுத்தாமை கூட ஒரு காரணமாக தாமத வருகைக்கான காரணமாக கண்டறியப்பட்டது. நான்காவது, சில வேளைகள்ல அந்த முதலாம் பாட ஆசிரியர்கள் ஏதாவது ஒப்படைகள் வீட்டு வேலைகள் கொடுத்தால் அதை இந்த மாணவர்கள் செய்யாத விடத்து வீட்டில் செய்யாத விடத்து அதை அந்த ஆசிரியர்கள் கூட இந்த தாமத வருகைக்கான ஒரு காரணமாக எமது தரவுகளிலிருந்து கண்டறியப்பட்டது. மேலும் இந்த பிரச்சனைக்குரிய காரணங்களுக்குரிய விதப்புரைகளாக எமது ஆய்வு தரப்பின்படி இது ஒரு செயல் ஆய்வுக்குரியதும் 2 ஆய்வு வடிவங்கள் பின்பற்றப்பட்டிருக்கப்பட வேண்டும். ஒன்று அளவு நிலை ஆய்வு, 2வது செயல் ஆய்வு. என்ன நீங்க சொல்றீர்கள் அவர்களை நேரத்துக்கு சமவெளிக்கு செய்தல் ஒரு மாற்றத்தை நீங்கள் காட்டியிருக்க வேண்டும் தலைப்பின் படி. இங்கே செயல்